நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில் அன்னையர் அருள் செயல்பட்டால் நாமும் சொசைட்டியில் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸுக்கு வரலாங்கிற ஒரு கருத்துக்களை ஸ்ரீ அன்னையை பற்றிய அருள்ரேகிற புத்தகத்தில் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் விளக்கி எழுதியிருப்பாங்க. அப்படி அன்னையை நம்முடைய ஜீவனில் நம்மளுடைய ஜீவனால் எப்படி ஏற்கிறதுங்கிற வழிவகையை இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக மேல் மட்டத்திற்கு ஒரு சாதாரண மனுஷன் உயர்றது ஒரு படிப்புனால் உயர்வான், இல்லை ஒரு உத்தியோகம் வந்தால் உயர்வான், இல்லை ஒரு அரசியல் அமைப்பில் உள்ளே போகும்போது உயர்வாங்க. இதெல்லாமே இந்த ஒரு விஷயங்கள் வரும்பொழுது, படிப்போ உத்தியோகமோ இல்லை அரசியலில் வரக்கூடிய உயர்வோ வரும்பொழுது சமூகத்தில் மேலே ஈஸியாக மேலே போவாங்க. உழைப்பை விட படிப்பு பெருசாக இருக்குங்கிற மாதிரி இது எல்லாற்றையும் விட அன்னை பெரியதுங்கிறதுனால அன்னையை ஏற்றுக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம். அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு அரிசி கடை வச்சுருக்காரு ஒரு ஊரில். அந்த அரிசி கடை வச்சுருக்காருன்னா நல்ல தரமாக நாணயமாக தொழில் பண்ணும் பொழுது அந்த அரிசி கடைக்குள்ளே ஒரு பேர் வருது, அதுக்குள்ளே ஒரு அந்தஸ்து வருது. அதே நபர் அரசியலில் சேர்றாரு, அரசியலுடைய அந்தஸ்து வரும். எம்எல்ஏ ஆகிட்டாரு அப்படின்னா அதை கடந்து அரிசி கடைங்கிறது அந்த ஊருக்கு மட்டும்தான் ஒரு பிரபலத்தை தரும், அந்தஸ்து தரும். எம்எல்ஏ ஆகும் பொழுது என்னென்னா அந்த அரிசி கடையை தாண்டின ஒரு விஷயத்தை ஊரையே கடந்து நிற்பவருங்கிற மாதிரியான ஒரு நிலையை அது அந்த எம்எல்ஏங்கிற ஒரு பதவி அவருக்கு தருது. அதே மாதிரி தான் அன்னையை ஏற்பவர் உலகத்தை கடந்தவர்னு சொல்கிறாங்க. எப்படி எம்எல்ஏ ஆகிறவங்க இந்த ஊரை கடந்து தலைமையாக நிற்கிறாங்களோ அதே மாதிரி அன்னைங்கிறவங்க உலகத்தை கடந்தவர், அன்னையை ஏற்கிறவங்க உலகத்தை கடந்தவராக ஆகலாம். அப்போனா முன்னணியில் வரலாம், பயணியராக வரலாங்கிறத ஒரு சாத்தியக்கூற அவர் சொல்கிறார். அதனால் இப்போ இதிலே அரசியல்லே சேர்ந்துருக்கு, எம்எல்ஏ ஆனவரும் இருக்காங்க, இல்லை வெறும்னா கொடி பிடிச்சிக்கிட்டு தொண்டராக இருக்கிறவங்களும் இருக்காங்கங்கிற மாதிரி நம்ம அன்னையை ஏற்கிறதுலையும் அளவு இருக்குது, நிலைகள் இருக்குது. அதனால் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த வாய்ப்புக்கேற்ற நிலையில் அன்னையை ஏற்றுக்கிறதோட அத்தியாவசியத்தை இந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பொதுவாக அன்னையை எழுதினதை நம்ம படித்து புரிஞ்சுக்கொள்கிறோம், அன்னை என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கொள்கிறோம்னா நம்ம மனதால் அன்னையை ஏற்றுக்கொள்கிறோன்னு அர்த்தம். இல்லை அன்னையை வணங்குகிறோம், ஊதுவத்தி ஏற்றி வச்சு பூ மலர்களை அர்ப்பணம் செய்து சமாதி தரிசனம் செய்து இதெல்லாம் நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா நம்ம உணர்வால் பக்தியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை சில பேர் தியான மையங்கள்லையோ ஆசிரமனுடைய பிரிவுகள்லையோ ஒரு சேவையை மேற்கொள்கிறோம் அப்படின்னா நம்ம உடலால் அன்னையை ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம். இதெல்லாம் மனம், உணர்வு, உடல் இது எல்லாமே ஒரு நம்மளுடைய ஜீவனுடைய அங்கங்கள் இல்லை பகுதிகள்னு சொல்லலாம். அப்போ இதில் மனதால் ஏற்றுக்கிட்டிங்கன்னா மனதுக்குள்ளே பலன், உணர்வு, உடல் இது எந்த பகுதியில் நீங்கள் அன்னையை ஏற்றுக்கிறீங்களோ அதுக்குள்ளே பலன் உண்டு. ஆனால் ஜீவனால் ஏற்பவர் அப்படின்னா அன்னையை முழுமையாக ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம். இந்த மனம், உணர்வு, உடல், ஆன்மா இதெல்லாம் சேர்ந்து இதை கடந்த நிலையில் ஏற்றுக்கிறது தான் அன்னையை ஏற்றுக்கிறது, ஜீவனால் ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம். ஜீவன்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான். அப்போ அவங்களுக்குள்ள பலன் முழுமையானது. அப்போது ஜீவனால் அன்னையை ஏற்பதுன்னா என்ன, இல்லை நம்ம ஜீவனில் அன்னையை ஏற்றுக்கிறதுனா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் பொழுது படிக்கிறதுனால அறிவில் ஒரு தெளிவு வருது. அந்த தெளிவை ஏற்று நடக்கிறது மனதால் ஏற்கிறதுன்னு அர்த்தம். ஏன் சுத்தமாக வச்சுக்கணும், ஏன் சுமூகம் வேணும், ஏன் நம்ம வரவு செலவுக்கு கணக்கு வைக்கணும் அப்படிங்கிறத அன்னை சொல்லியிருக்கிறதையும், பணத்தை பற்றி பகவான் தி மதருங்கிற சொல்லியிருக்கக்கூடிய எழுத்துக்களை படித்து புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ப நம்ம மனதில் ஒரு நெறியாக எடுத்துக்கும் பொழுது, தெளிவை ஏந்தும் பொழுது அப்போது நம்ம மனதால் அன்னையை ஏற்கிறோம், பகவானை ஏற்கிறோம்னு அர்த்தம். ஆசைப்பட்டு நடக்கிறது, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு நமக்கு இப்படி செஞ்சாதான் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு நடக்கிறது
உணர்வால் உந்தப்படுறது. பக்தி உணர்வு இதெல்லாமே நம்மளுடைய ஒரு ஆசை இருக்கும், நம்மளுடைய இன்க்ளினேஷன் இருக்கும், நம்மளுடைய நாட்டம் இருக்கும். அது உணர்வால் ஏற்றுக்கிறோம், உணர்வால் உந்தப்படுறோன்னு அர்த்தம். இது பரம்பரை பழக்கம். இதை மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம ஜபமாலை பண்ணால் தான் எனக்கு மதரை இது பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு இந்த இடத்துல உட்காந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான ஒரு செயலை நாள்பட செய்யும் பொழுது அது பழக்கமாயிடுது. அதுவே தாத்தா பண்ணது, அப்பா பண்ணது, அம்மா பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பரம்பரை பழக்கம் திரும்பவும் நம்மளுடைய செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையும் வர்றதுங்கிறது முதல் நிலை. அது உடலுக்குள்ளது. இப்போ சுற்றி வர்றது, வணங்குறது இதெல்லாமே உடலுக்குள்ளது. ஆனால் மனமும் ஈடுபடணும், அந்த உடல் செய்யக்கூடிய செயலில் உணர்வும் ஈடுபடணுங்கும்போது அது முழுமையான செயலாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அப்படி பண்ணாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கத்தினால் செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தனமான இதுங்கிறது முதல் நிலை. இப்போ அதுக்கு அடுத்ததாக ஆன்மா மலர்ந்துன்னா எப்போ மலரும்? சமர்ப்பணம் பண்ணால் மலரும், ஆர்வம் மிகுந்தால் மலரும், அன்னையை அழைத்தால் மலரும். அப்போ ஆன்மா மலர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கர்மயோகிகளுடைய நூல்கள்லேயும், பகவான் அவர்களுடைய நூல்கள்லேயும், அன்னையுடைய நூல்கள்லேயும் நம்ம தேடி படித்து எது செய்தால் ஆன்மா மலரும், அப்படி அடுத்தவங்களை பாராட்டினா ஆன்மா மலரும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோன்னா ஆன்மா மலரும். அப்போ ஆன்மா மலர்ந்து அதன்படி மனமும் உடலும் செயல்படுறது இருக்கிறதுல கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்டேட்டு, உச்சக்கட்டம்னு சொல்லலாம். அப்போ அறிவு மனதால் ஏற்கிறதுன்னு அர்த்தம். ஆசைப்படி நடந்தோன்னா உணர்வால் ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம். பழக்கத்தின்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அது முதல் நிலை, உடலுக்குள்ளது. தரிசனங்களுக்கு தியான மையம் போகிறது, சமாதி தரிசனம் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும்போது அது எல்லாமே உடலும் சம்மந்தப்பட்டது. பழக்கத்தினால செய்தோன்னா அது உடல் சம்மந்தப்பட்டது. அப்போ அதுக்கு தடந்த நிலையில் இருக்கிறது ஆன்மா மலர்ந்து அதன்படி மனம், உடல், உணர்வு செயல்படுறது உச்சக்கட்டம். அப்போ ஆனால் இந்த உச்சக்கட்டத்தையும் தாண்டின ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு நிலை இருக்குது, பூரணம் இருக்குது. அப்போ மனதையும் ஆன்மாவையும் கடந்த நிலை நம்முடைய ஹோல் பீயிங் சொல்லக்கூடிய முழுமையான ஜீவனுடையது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கருவி, அதனுடைய டூல், அதனுடைய வழி உண்மைன்னு சொல்லக்கூடிய சின்சியரிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கிறது அதுவும் ஒரு பெரிய டாபிக். அப்போ சின்சியரிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கிறது அன்னையுடைய நூல் தொகுதிகள்லேயும் பகவான் சொல்லியிருக்கிறதுலையும் நம்ம தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தொகுத்து கம்பைல் பண்ணி, ஈவன் நம்ம புத்தகமாகவும் இபுக் வடிவிலையும் சின்சியரிட்டி என்ன, யோக சாதனையில் சின்சியரிட்டினா என்னன்னா தொகுத்து பல அன்பர்கள் தொகுத்து இருக்காங்க. அதை படித்து பார்க்கும்போது உண்மைனா என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த சின்சியரிட்டின்னு சொல்லக்கூடிய விளக்கத்தை, அறிவை, அந்த சின்சியரிட்டிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அறிவையும் ஆன்மா சொல்லக்கூடிய விளக்கத்தையும் கடந்தது. அது எப்படி செயல்படும் அப்படின்னா அந்த உண்மை நம்மளோட சுபாவத்தின் வழியாக தான் அது செயல்படும். நம்ம சுபாவத்தின் வழியாக தான் நம்ம ஏற்றுக்கொண்ட சின்சியரிட்டி செயல்படும். நம்ம இருக்கக்கூடிய சின்சியரிட்டிங்கிற நிலை அது வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுவோன்னா நல்லவர், அவராக நல்ல மனுஷன் நம்ம சொல்கிறோம். அவர் மனசில் தவறு உற்பத்தியாகி அதை விலக்கி செயல்படுறதில்லை. அவருக்கு தவறே அவரோட மனதில் உற்பத்தி ஆக முடியாது. அப்படின்னா என்னென்னா நமக்குள்ளே குறை எழுந்து அது சொல்லாமல் இருக்கோங்கிறது ஒரு நிலை. குறையே காண முடியாத நிலைங்கிறது அதை விட உயர்ந்த நிலை. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க இந்த சின்சியரிட்டின்னு சொல்லக்கூடிய இதை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க நல்ல மனிதர்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அது இருக்கும். இப்போ சுபாவம் இயல்பாக விரும்பி அன்னையை ஏற்கிறது தான் ஜீவன் அன்னையை ஏற்கிறதாகும். நம்மளுடைய சுபாவம் இயல்பாக அதனாலன்னு இல்லாமல் எந்த கலப்பும் இல்லாமல் இயல்பாக ஜஸ்ட் லைக் தட் நம்ம அன்னையை ஏற்கிறது, அன்னையை அன்னைக்காகவே ஏற்கிறது ஜீவன் அன்னையை ஏற்பதாகும். அப்படிப்பட்ட ஒரு ஹோலாக முழுமை உள்ளவர் மதர்கிட்ட வந்தால் ஆர்வமாக அன்னையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய முயற்சியோ ஒரு விருப்பமோ இல்லாமலே அவங்களால இந்த சொசைட்டியில்
பல கட்டங்களில் அவங்க வேகமாக உயர்ந்து மேலே போவாங்க. அன்னையை அன்னைக்காகவே ஏற்கிறவங்க இவங்க. இனி அன்னை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்கிறது அவங்களுக்கு தோணும். இந்த அம்சம் அன்பர்கள் பல பேருக்கு உண்டு. அந்த மாதிரியான அம்சம் நமக்கு இருந்தால் வளர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை உற்பத்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அம்சம் இருந்தால் எப்படிலாம் இருக்கும், லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்.